வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியர்ஸ். ஸோ அந்த ஐபிஎல் 2026 ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது. ஸோ 10 டீம்ஸோட ப்ரிவ்யூ பார்த்தோம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் 28th மார்ச் நம்ம சின்னசாமி ஸ்டேடியம்ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். தி வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அதுக்கான மேட்ச் ப்ரிவ்யூ தான் இது. ஸோ ஆர்சிபி வீடியோனாலே கண்டிப்பா கிரிஷ் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு கிரிஷ். வெல்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக்மெண்டா போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எப்படின்னா டீம் நியூஸ் ஆன் இன்ஜுரி ஆர் ரீப்ளேஸ்மெண்ட், ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆர் கரண்ட் ஸ்குவாட்ல உள்ள பிளேயர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆர்சிபி வந்து கேஸ் இருக்கிறது சேர்த்து சொல்றேன். ஓகே சரி, ஓகே. பிளேயிங் 11ஓட இன்ஜுரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாஷ் ஹேசல்வுட். அவர் வந்து அரைவ் ஆயிருக்காரு. பட் ஆனா ஹவு இஸ் மேட்ச் ஃபிட் ஆர் மேட்ச் ரெடியா இருக்காராங்கிறது எனக்கு தெரியல. 4 மேட்ச் ஆட மாட்டாரா? 3ல இருந்து 4 மேட்ச் கஷ்டம் சொல்லிருக்காங்க. அதான் சொல்லிருக்காங்க. பட் ஆனா தெரியல என்ன லெவல்ல வந்து எக்ஸாக்டானா மேட்ச் ஆரம்பிச்சு போதான் தெரியும். பட் ஆனா இந்தியால அரைவ் ஆயிட்டாரு, டீம் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அது வரைக்கும் வந்து நம்பகமான உண்மை. ஆமா. மத்தபடி இன்ஜுரின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி கேம்ப்ல வந்து பெருசா இல்ல. எஸ்டேல வந்து சைட்லைன் பண்ணிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டியூ டு சம் டிசிப்ளினேஷன்ஸோ என்ன ரீசன்ஸோ இருக்கட்டும். அதனால அவர் ஆட மாட்டாருங்கிற மாதிரி பஸ்ல டீம் கேம்ப்லயோ பவுலிங் ஸ்ட்ரெயின் சர்க்கிள் எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல இருந்து பாத்தீங்கன்னா அதேதான் அவரும் அங்க நோவான் துஷாராவும் வந்து என்ஓசி கிடைக்கல. இன்னொரு இல்ல போட்டாங்க, கிரிக்கெட் போல போட்டாங்க. என்ஓசி இன்னும் கிடைக்கல, இன்னும் வரைக்கும் கேம்ப்ல ஜாயின் ஆகல. ஓகே. சோ அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் அசரங்க அந்த பிரச்சனை. திரும்ப இவங்க என்ஓசி வந்து அவங்க ஒரு ஃபிட்னஸ் இது ஃபாலோ பண்றாங்க. சோ அதனால அந்த ரீசன்ஸ்னால என்ஓசி கிடைக்கல. சோ அப்படியே எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்தோம்னா இஷான் மலிங்கா. சோ அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. மேபி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சோ அவர் என்ஓசி எல்லாம் கொடுத்து கிளியர் ஆகி உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆடுவாரு. ஏன்னா நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் அவர் வருவாரா இல்லைன்னு தெரியலன்ட்டு. ஸோ அவரு ஆட வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட் கமின்ஸ் அங்க ஹேசல்வுட்னா இங்க பேட் கமின்ஸ் அவருமே இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. பட் அகைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆட மாட்டாருங்கிற மாதிரி கொஞ்சம் நம்பகமான சோர்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்புறம் ஃபைனல் வந்தா ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் வந்து ட்ரஸ்டபிள் சோர்ஸா இருக்கு. ஸோ ஒரு 6-7 மேட்சுக்கு வந்து பேட் கமின்ஸை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ப்ராபபிள் இன்ஜுரி நியூஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். சோ இப்போ பிளேயிங் 11க்கு வந்துடலாம். மேடி, நான் உன்கிட்ட கேக்குறேன், ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ஆர்சிபி வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 they going to start with Phil Start, விராட் கோலி. இவங்க 2 பேரும் உடைக்க மாட்டாங்க கண்டிப்பா. நிறைய பேர் வந்து பெத்தல் அப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெத்தல் விராட் கோலி ஆடுவாங்க, பில் சால்ட் வந்து ஆட மாட்டாங்கன்னு சொல்லி சில இதெல்லாம் பார்த்தேன். ஸோ அதனால பில் சால்ட் விராட் கோலி. நம்பர் 3ல வந்து தேவதீப் படிக்கல். நம்பர் 4ல எனக்கு தெரிஞ்சு டீம் டேவிட் தான் ஆட போறாங்க. நம்பர் 5ல வந்து they going to play ஜிதேஷ் சர்மா. நம்பர் 6 ரொமாரியா ஷெப்பர்ட். நம்பர் 7 குருணால் பாண்டியா. நம்பர் 8 வந்து புவனேஸ்வர் குமார். நம்பர் 9 வந்து ஐ திங்க் மங்கேஷ் யாதவ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 10 ஸ்ரேயா சர்மா. நம்பர் 11 வந்து வில் பி ஜேக்கப் டஃபி. ஸோ இதுதான் நான் இம்பாக்ட் பிளேயர்ல வேணா மேபி இவங்க வச்சுக்கலாம், வெங்கடேஷ் ஐயர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் பதில் அந்த மாதிரி பிளேயரை வச்சுக்கிட்டு மேபி ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஐடியலா இருக்கும். நான் கூட முதல்ல ஜேக்கப் தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ பாக்குறப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் பாக்குறப்போ they going to prefer either salt or பெத்தல்னு பாக்குறப்ப அவங்க சால்ட் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மிடில் ஆர்டர்ல படிக்கல் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரா ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம். ஸோ they going to go with படிக்கல். வெங்கடேஷ் ஐயரை இப்போதைக்கு இம்பாக்ட்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேக்கப் டஃபி தான் ஒரே ஃபாரினர் அவைலபிள் பேசிங்க்கு, வச்சு யாரும் இல்ல, அதனால அவர் தான் ஆடி ஆகணும். ஓகே. சோ ஓகே, இது வெங்கடேஷ் ஐயர் வந்து வெளில உட்கார வச்சிருக்கீங்களா? ஏன்னா ரொம்ப கேம்ப்ல ரொம்ப ஃபயரா போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் கரெக்ட். வெங்கடேஸ்வர் புவனேஸ்வர் பிளஸ் வெங்கடேஸ்வர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு சான்ஸ் இல்லையா? எப்படா நீ எங்க ஸ்லாடிங் பண்ண? படிக்கல தான் வச்சானோ பையன். படிக்கல் மேல கை வச்சுனா உன்னால வெங்கடேஷ் ஸ்லாடிங் பண்ணா படிக்கலோட ஃபார்ம் போயிடுதுல. பிகாஸ் படிக்கல் வந்து உனக்கு சம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் மோரோவர் உனக்கு வந்து இந்த நல்லா பண்ணிருக்காரு இந்த ரேசிங் டர்ம்ஸ்ல. வெங்கடேஷ் ஐயர் வந்து பெருசா இம்பாக்ட் கொடுக்கல டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல அப்படின்னு பாக்குறப்போ. சோ மேபி அவங்க பிரேவ் கால் எடுக்கலாம். நமக்கு வந்து விராட் கோலி எப்படி ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆட போறாரு. ஒருவேளை பில் சால்ட் அவுட் ஆயிட்டா நமக்கு இன்னும் டெக்ஸ்டிவா வேணும்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலாம். பட் இட் இஸ் எய்தர் பிட்வீன் வெங்கடேஷ் ஐயர் படிக்கல். பட் என்னோட சாய்ஸ் படிக்கல தான் இருக்கும்னு தோணுது. டீமோட சாய்ஸ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க இப்ப புது டெம்ப்ளேட் எடுத்திருக்காங்கல்ல, நம்ம கிட்டது வாங்கி ஐ மீன் நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதை பார்த்து இனிமே பிளேயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒரு 10-13 பேரே வச்சுட்டு அதே மாதிரி பண்ண போறோம்னு பாத்துருக்காங்க. மேபி இருக்கலாம் மாத்தாம.
எல்லாம் 4 6 ஓகே. தான். நீ அப்படி இல்ல நீ அப்படி சொல்ற. ஆனா இந்த 11 எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு தாட் ஒண்ணு வருது. என்கிடிய வந்து இவங்க எடுத்திருக்கணும் ஆக்ஷன்ல. இவங்க டஃபிக்கு ரொம்ப ஹார்டா போயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட டெம்ப்ளேட்டே வந்து அந்த பேஸ் சேம் பிரைஸ்டா, டீம் வந்து பேஸ் பிரைஸ் ஏத்தானா. அதான்டா இவங்களோட அந்த சேம் டீமை வந்து ஏன்னா ரீப்ளேஸ்மெண்டா தான் வச்சு ஒரு பேக்கப்பா தான் வச்சிருந்தாங்க என்கிடிய. சோ அவருமே ஏஜ்லோடு இல்லாத டைம்ல என்கிடி சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ல 2-3 விக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. சோ இவங்க வந்து அவரே வச்சிருந்திருக்கலாம். மேபி அந்த டீம் முறையில வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். பட் இப்போ வெறித்தனமான ஃபார்ம்ல கூட இருக்காரு. சோ இவங்க அந்த இடத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. மேபி சும்மா பேக்கப் தான். 2 கோடி ரூபாய்க்கு டிசி எடுத்துட்டு போறாங்க. அந்த 2 கோடி ரூபாய் சும்மா ஒரு பேக்கப் பவுலர் எடுத்து, ஏன்னா பேக்கப் பவுலர்ஸ் இல்ல. ஹேசல்வுட் அது விட்டா டஃபி, வேற இன்னொரு பவுலரே இல்ல. ஏன்னா இன்னொரு பவுலர் இருந்தா நல்லதுதான். அவங்க எடுத்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்பின்லயும் உனக்கு அவங்க நுவான் துஷாரா மேல ரொம்ப கான்பிடன்ஸ் எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நுவான் துஷாரா போட்ட ஒரு கேம் நல்லா போட்டாரு, நல்லா யார்கர்ஸும் நெயில் பண்ணாரு. அவர் த்ரூ அவுட் த குளோபல் லீக்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காரு. மேபி அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனை டெவலப் பண்ணலாம். ஏன்னா பாடாவதி பெங்களூர் எப்படி இருக்குன்னு தெரியும் உனக்கு. சோ நம்ம ஒருவேளை நுங்கி பவுலிங் ஸ்லோ போறோம்னு சொல்லிட்டு லோ ஃபுல் டாஸா போயிட்டு எல்லாமே 6 ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நுவான் துஷாரா ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட் நுவான் துஷாரா இன்ஜுரி. நுவான் துஷாரா தான் இவங்க கான்பிடென்ட்டா சொல்லுவேன் ஹேசல்வுட் போல நுவான் துஷாரா தான் ஆடி இருப்பாங்க. இப்போ நுவான் துஷாரா இல்லாதனால தான் அவங்க ஜேக்கப் டஃபி போனோம். ஜேக்கப் டஃபி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. பாவம் அவரால் இந்தியன் பிச்சர்ஸ்ல போடவே முடியல. சரி, ஓகே. ஆர்சிபி வந்து நம்ம பேசிட்டோம் நிறைய. அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச் பக்கம் வருவோம். கிரிஷ், எஸ்ஆர்ஹெச் ஓட ப்ராபபிள் 11 எப்படி இருக்கும்? உன்னோட தாட் சொல்லு. எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அதுதான் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், திரும்ப இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் தான் யாரு, இஷான் கிஷன். ஹென்ரி கிளாசன் அவங்க போன தடவை வந்துட்டு ரொம்ப கீழே யூஸ் பண்ணாங்க மாத்தி. ஹென்ரி கிளாசன் வந்துட்டு பிக்சட் விக்கெட் போனாலும் சரி போகலனாலும் சரி நம்பர் 4ல ஹென்ரி கிளாசன் வரணும். ஹென்ரி கிளாசன். 5th வந்துட்டு சலீல் அலோரான்னு ஒரு பிளேயர் பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் சம்மதி அடிச்சிட்டு இருந்தாரு பார்த்தேன். அவங்க தொடர்ந்து 3 நாள் 4 நாள் ஆனானுன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸ் மேட்ச். எல்லாத்துலயும் நல்லா அடிச்சாரு. அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல். வேற அவங்களுக்கு கமின்ஸ் இல்லாததை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இஷான் மலிங்கா தான் இது பண்ணுவாங்கன்ட்டு நான் ப்ரிஃபர் பண்றேன். இஷான் மலிங்கா என்ஓசி கிடைச்சிருச்சா? வந்துட்டார்ல, இதுதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு, வருவார் இஷான் மலிங்கா. அதே மாதிரி ஜீசான் அன்சாரி போன தடவை ஒரு நல்ல லெக் ஸ்பின்னரா இருந்தாரு, அவரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இம்பாக்ட் பிளேயர்ல வந்துட்டு அவர் பேர் என்ன, உனத்கட் இருக்காரு, சிவம் மாவி இருக்காரு. உனத்கட் தான் போவாங்க. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேலாம் போக மாட்டாங்க. உனத்கட் இதுதான் அவங்களோட 11 இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம நிதிஷ்குமார் ரெட்டி நடுவில் ஒரு 2 ஓவர் தள்ளலாம் அவங்களுக்கு, அந்த ஒரு இது இருக்கு. பிளஸ் அவங்களுக்கு அபிஷேக் சர்மாவை ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அவங்க யூஸ் பண்ணலாம். அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். இஷான் கிஷன் வந்துட்டு பார்த்தோன்னா எஸ்எம்ஏடியில் வந்துட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணாரு. அவர் ஜார்க்கண்ட் டீமுக்கு அவர் நல்ல கேப்டன் தான், சூப்பரா லீட் பண்ணி கொண்டு வந்தார் எஸ்எம்ஏடியில். அதனால அவங்க ஓரளவு ஸ்டார்டட் தான். 2 டீமுக்குமே வந்துட்டு கொஞ்சம் அந்த பவுலிங் தான் பிரச்சனை. 2 பேருக்குமே பேட்டிங் பவர் ஹவுஸ் தான். இதுதான் யாரு என்ன கேட்டா பெங்களூர்ல சேஸ் பண்றத விட நான் எடுத்த உடனே இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அதுதான். ஏன்னா இப்ப 10 ஓவருக்கு அப்புறம் ஒரு பால் மாத்துறாங்க. அதனால வந்துட்டு இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு 10 ஓவருக்கு அப்புறம் ஒரு பால் மாத்துவாங்க இதுக்காக. அதனால வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். அதனால பேட் பண்ணி ஆப்போனன்ட்ஸை பேட் அவுட் பண்றதுதான் இந்த மாதிரி பிச்செல்லாம் நல்லது. இறங்கணுன்னே அடிச்சு ஒரு 240 அந்த மாதிரி அடிக்கிறது தான் நல்லது. ஆமா, அந்த பால் சேஞ்ச் பேட்டருக்கு வரேன். இப்ப நியூ ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பவுலர்ஸ்க்கும் கேம் கொடுக்கணுன்றதுனால இப்ப என்ன பண்றாங்க, டியூ வந்தவொடனே டிசைட் பண்ணிடுறாங்க எப்படியும் சேசிங் தான் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10th ஓவருக்கு அப்புறமா அம்பையர் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் அம்பையர், செகண்ட் அம்பையர், தேர்ட் அம்பையர் அவங்க 3 பேர் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் இந்த பாலை சேஞ்ச் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதுவும் இன்கேஸ் பால் தொலைஞ்சு போச்சு, எங்கன்னா வெளியே போயிடுச்சுன்னா அந்த பாலோட மெட்ரிக்ஸ் அந்த கேமராலாம் இருக்கலாம், அந்த பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணும். இட்ஸ் நாட் கேப்டன்ஸ் கால் ஆர் எனிதர் ஆப்போனன்ட் டீம் கால். இது வந்து அம்பையர் மட்டும் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். அவங்க கொடுக்குற பால தான் நீ ஆடி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. உனக்கு வந்து அந்த 140 மீட்டர் 6 அடிச்சு அடுத்த பால் லோ ஃபோல்டர்ஸ்ல விக்கெட் சில பேர் கலைச்சிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்காது. அவங்க என்ன பால் சொல்றாங்களோ அது மட்டும் தான் எடுத்தோம். அப்பயும் வந்து அதே சிமிலர் பால் தான், பட் இது ரொம்ப எக்ஸாக்டா பாக்குறாங்க. அதே மாதிரி கேட்டகரி இருக்க பால் தான், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க பால் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. வெளியே ஆல்ரெடி அந்த மாதிரி பால் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிதான் சொல்லி போட்டிருக்காங்க டு கிவ் பவுலர்ஸ், அதாவது பவுலர் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா 15 ஓவருக்கு அப்புறம் உங்க ஜியோ வந்துச்சுன்னா பவுலர்ஸ் எப்படி போட்டாலும் ரன் போயிடுறாங்க. ஏன்னா பவுண்டரிங் கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் வெல்கம் ரூல் அது ஆக்சுவலா.
கரெக்ட் தான். இல்லடா அந்த எப்படின்னா அந்த பால் எப்படி அவங்க இது பண்றாங்கன்னா அவங்க வந்து ஸ்லாட் வைஸா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல பால் 3 ஓவர்ஸ் விட்டுட்டு 5 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 7 ஓவர்னா அந்த பாலோட கண்டிஷன் எப்படி இருக்கும், ஒரு 13th ஓவர் 14th ஓவர் அந்த பால் கண்டிஷன் இருக்கும், 18th அந்த மாதிரி ஓவர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பாலோட கண்டிஷனை வந்து ஒரு சாம்பிள் ரெஃபரன்ஸா வச்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல நிறைய சாம்பிள் வச்சிருக்காங்க அவங்களே. ஸோ ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 14 ஓவர் பால் தொலைஞ்சு போச்சு இல்ல பால் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த 14 ஓவர்ல பால் ஒரு நல்ல ஒரு மீடியம் அந்த வேற அதே ஸ்டேட்ல உள்ள ஒரு பால் அது ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி பாக்குறாங்க. ஆமா ஸோ அதேதான் அதேதான். அது அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனல். கரெக்ட். ஸோ அதுதான் அந்த மாதிரி பாக்குறாங்க, அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இப்போ மேட்ச் அப்ஸ்க்கு வரலாம். இப்போ ரெண்டுமே என்கிட்ட ரொம்ப பேட்டிங் ஹெவியா தெரியுது. இப்போ நீ சொல்ற மாதிரி தான், நீ சொல்ற ஆர்சிபியும் சரி பவுலிங் வந்து கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா டாப் பயங்கர ஹெவியா போறாங்க. அண்ட் கிறிஸ் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச்மே பயங்கர பேட்ஸ்மேன் ஹெவி தான். ஸோ இதுல வந்து மேட்ச் அப் எப்படி இருக்கும், ஏதாவது ஐடியா இருக்கு உங்களுக்கு? பேட்ஸ்மேன் இப்போ நீ வந்து ஆர்சிபி சைட்ல இருந்து சொல்லு மதன். இப்போ இந்த மாதிரி விக்கெட் எடுத்தா பேட்ஸ்மேன் எடுக்கலாம் ஈஸியா அப்படின்னு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக எப்படி பிளான் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றியா எஸ்ஆர்ஹெச்க்கு? ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ வந்து டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அந்த இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட்லயும் வந்து நான் 5வது ஓவருக்கு அப்புறம் நிக்க விட மாட்டேன். யாராவது 2 லெஃப்ட் ஹேண்ட் ஏதாவது தூக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா உனக்கு இருக்க ஸ்ட்ரென்த் வந்து குருணால் பாண்டியா அண்ட் ஸ்ரேயஸ் சர்மா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒருத்தர், லெக் ஸ்பின்னர் ஒருத்தர். ஸோ உனக்கு ஆஃப் ஸ்பின்னர் இல்லாத கேட்டகரி அண்ட் மோரோவர் உனக்கு நடுவுலையும் பேஸ் யூஸ் பண்ணதுனால இவங்க 3 பேர் விக்கெட் டாப்லேயே ஸ்டார்ட் பண்ண பார்ப்பேன். அண்ட் ஜேக்கப் டஃபியும் புவனேஸ்வர் குமாரையும் மேக்ஸிமம் உள்ள யூஸ் பண்ண பார்த்துருவேன் 3:2 சொல்லிட்டு. மேபி அவங்க ரொம்ப ரசிப்பட்டு தான் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் 2 ஓவர் அங்க போடுவாரு அலாங் வித் மங்கேஷ் யாதவ். ஜேக்கப் டஃபியை நீ வந்து டெத் ஓவர்ஸ்ல போட யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜேக்கப் டஃபியும் புவி இருக்கானடா. புவி இல்லடா நான் சொல்றேன் 7 விக்கெட்ஸ் வேணும்னா சொல்றேன். உனக்கு டிராவிஸ் ஹெட் விக்கெட்லாம் வேணும்னா புவியை 3 ஓவர் போட வைக்கலாம் நான் சொல்றேன். 1 ஓவர் புவிக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப ரசிப்பா ஜேக்கப் டஃபி டெத் ஓவர்ஸ்ல வச்சுக்கலாம் சொன்னா புவியை மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த 3 விக்கெட் வந்து உடச்சிட்டோம்னா அவங்களுக்கு மிடில் ஆர்டர் எல்லாமே அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ அதை வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பவர் பிளே விட்டு தாண்டிட்டாங்கன்னா அபிஷேக் டிராவிஸ் ஹெட் யாராவது ஒருத்தர் இருந்தா கூட டீம் வந்து அப்படியே 200+ கொண்டு வந்துடும். அது இன்னும் ப்ரெஷர் ஆயிடும் டீமுக்கு. தே ஹாவ் பேட்டிங் ஸ்ட்ரென்த். பட் இந்த 3 பேரை முதல்ல எடுத்தாலே அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி காலி டீம். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ள ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த 3 விக்கெட்டை புவனேஸ்வர் குமார் மேக்ஸிமம் புஷ் பண்ணி 3 ஓவர் போடுறது என்ன ஆப்ஷன். பிகாஸ் அவர் ஸ்விங்க நல்லா பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல ஆஃப் லேட் கொஞ்சம் பழைய புவி மாதிரி இல்ல, ஒரு ஆஃப் சைட் ஏக்கர்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நான் தீபக் சகர் மாதிரி புவி யூஸ் பண்ணி அந்த 3 பேரை காலி பண்றேன். ஜஸ்ட் ஃபார் மேட்ச் அப்ஸ். அவங்க 3 பேர் ஸ்ட்ரென்த் இருக்காங்களா அப்படியே இந்த 3 பேரையும் நான் உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் ஈஸியா மேட்சிங் இல்ல சோ நீ சொல்லு ஆர்சிபி. என்ன கேட்டா ஸ்ரீயா சர்மாக்கு அப்புறம் பதிலா அவங்க தனிஷ் சௌகானா அவனை ஆன்லாம் நினைக்கிறான். ஆஃப் ஸ்பின்னர் தானே இல்லையா இருக்காரு. பட் கேம்பிள் எடுப்பாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு மேட்சுக்காக எடுப்பாங்களான்னு தெரியல. ப்ரூவன் ஸ்ரீயா சர்மாக்கே போவாங்க. இல்ல இவன் தனிஷ் சௌகானும் ரஞ்சி டிராஃபி அதெல்லாம் நல்லா போடுற பவுலர் தான் நினைக்கிறேன். தனிஷ் சௌகான் ஆடலான்னு நினைக்கிறேன். அது இல்லாம ஒரு பேட்டிங் ஆடுவான்னு நினைக்கிறேன் தனிஷ் சௌகான். ஓரளவுக்கு ஆடுவாரு. பட் கஷ்டம்டா. அவங்களுக்கு ஆல்ரெடி கதை மாதிரி பேட்டிங் இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம ஒரே ஒரு மேட்சுக்காக எடுக்கணும்னு நான் யோசிப்பேன். ஏன்னா வரிசையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுக்கு சொல்றேன். ஒரு பவர் பிளேல நீ டஃபியும் புவனேஸ்வரும் ஒரே ஆமாண்டா டஃபியும் 3 பேர் அதுல 2 பேருக்கு மாட்டிச்சுன்னா முடிச்சிருவாங்க மேட்ச. இது டஃபியும் புவனேஸ்வர் குமாரும் ஒரே டைம்ல போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அடிப்பான். கன்ஃபார்மா 2 பேர் அடிப்பாங்க. யாராவது 2 பேர் கன்ஃபார்ம் படும். 2 பேர் ஒரே டைம்ல போடவே முடியாது. ஒரு சைடு ஆஃப் ஸ்பின்னரும் ஒரு சைடு புவனேஸ்வர் குமார் ஒரு சைடு போட்டு ஒரு பேர் ஆஃப் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கலாம். 2 பேர்லாம் நீங்க ஃபாஸ்ட் பவுலர் போட்டீங்கன்னா செஞ்சிருவாங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் இஷான் கிஷனும். ஆனா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தலைவங்க பிரேக் ஆகுது அவங்க வாய்ஸ். வந்துட்டு கால் வந்துட்டு. அதுதான் அந்த ஒரு இதை எடுத்தாலும் ஸ்ரீயா சர்மாலாம் வேற வழியே கிடையாது. நீ போடவே முடியாது. குணால் பாண்டியா வச்சும் போட முடியாது. யாராவது அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் 12வது ஓவர் வரைக்கும் நின்ட்டாங்கன்னா நீ 12வது ஓவர் வரைக்கும் கொண்டே வர முடியாது. யார குணால் பாண்டியாவே கொண்டு வர முடியாது, ஸ்ரீயா சர்மாவே கொண்டு வர முடியாது. கரெக்ட் தான். ஆனா நீயும் மாத்தலாம் முடியாது நினைக்கிறேன். இயர்லி விக்கெட்ஸ் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. சோ இயர்லி விக்கெட்ஸ் வந்து நீ ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து மிடில் ஓவருக்கு பாக்குறீங்க. நீங்க ஹெட் அபிஷேக் சர்மாலாம் மிடில் ஓவர் வரைக்கும் அவனுங்க அவுட் ஆகாம இருந்தாலே டீம் 150 போயிரும் எனக்கு கேட்டா. மினிமம் அவனுங்க பவர் பிளேல 90 ரன் டார்கெட் பண்ணுவானுங்க. 6 ஓவர்ல 90 ரன் பாப்பானுங்க. இயர்லியா எடுக்கணும் எனக்கு கேட்டா. புவனேஸ்வர்லாம் நீ அப்ரண்டா அடிச்சு யூஸ் பண்ணாதான் வந்து விக்கெட் எடுக்க முடியும். நீ வந்து விக்கெட் எடுக்காம நீ உங்களை ப்ரிசர்வ் பண்ண போறேன், டெத்துக்கு தான் ப்ரிசர்வ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா
நீங்க இவங்க 2 பேரும் மிடில் எல்லாம் போட்டாங்கன்னா 120 7 ஓவர் முடியும் போது 150 180ன்னு போய்கிட்டே 300 அடிச்சுவானுங்க. அந்த மாதிரி. ஆமா, அந்த ஒரு மாதிரி சைடு போயிருவாங்க. புவனேஸ்வர் குமாரும் ஒரு சைடு கனிஷ் ராமனும் போடணுன்ற. புவனேஸ்வர் குமார் போட்டுதான் ஆகணும். இன்னொரு சைடு ஒரு அட்டாக்கிங் அதான் ஸ்பின்னர் நீ வேணும். சொல்றது பெரிய கேம்பிள்ரா, நீ சொல்றது ரொம்ப பெரிய கேம்பிள். அதாவது ஒரு இவ்வளவு ஹை பிரஷர் கேம்ல ஒரு அன்னோன் காம்படிட்டி எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் அந்த ரிஸ்க் வந்து வேலிடேட் பண்ண முடியுமா? ஒரு காம்பினேஷனை உடைக்கணும்ன்றதை அவங்க யோசிப்பாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல இப்ப வந்து யாருக்கு பிரியா பதிலா கனிஷ் அவன் வர சுயாஸ் யாருக்கு சுரேஷ் சர்மா சர்மாக்கு பதிலா சொல்றான். அவன் சுயாஸ் சர்மாக்கு பதிலா ரொம்ப நோ சொல்றேன். கஷ்டம், சான்ஸ். ரொம்ப கஷ்டம். சுயாஸ் சுயாஸ் சர்மாவை டேய் நான் இன்னொன்னு, ஒண்ணு சொல்றேன். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் போடணும்னு அவசியமே கிடையாது. அழகா கூகுளி போட்டு போயிடலாம். இல்ல இப்ப நான் லெஃப்ட் கொடுக்க ஹேண்டர் மாட்டான், ஏன் கொடுக்க லெஃப்ட் மாட்டாங்க, மட்டும் அடிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். கொடுக்கணும்னா நீ கனிஷ் ராமனை கொண்டு புரியுது தான் புரியுது. போடணும். அதுதான். 3 பேரு சரியா, பாப்போம். 2 விக்கெட் விழுகுது. ஒரு சைடு இஷான் கிஷனோ இல்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டோ, இவங்க யாராவது ஒருத்தர் நின்னா கூட குணால் பாண்டியாவும் போட முடியாது, சுயாஸ் சர்மாவும் போட முடியாது. அவங்க கிட்ட இருக்க இந்த 2 பேர் தான் ஸ்பின்னர். ஒரு சைடு ரொட்டேட் ஓகே, பண்ணுனா கூட அந்த இது ஆப்ஷன் வேணும். இதுவே வந்துட்டு ஒருவேளை கிளாசன் வந்துட்டா கூட கரெக்ட் தான். ஒரு சைடு இது இவன் போடலாம். யாரு? குணால் பாண்டியா ஆப்ரேட் பண்ணலாம். குருணால் பாண்டியா இல்ல போடலாம். சுயாஸ். ஆமா, நீ யாராவது ஒருத்தர் இருந்தா கூட லெஃப்ட் ஹேண்ட் போடவே மாட்டாங்க. என்ன சுயாஸ் கேட்டா நீ சர்மா அவ்வளவு வந்துட்டு அவ்வளவு அதே தூரத்துல மாதிரி போக வேணாம்டா. பவர் நீ மேடி சொன்ன மாதிரி பவர் பிளேல முடிக்கணும். பவர் பிளேல இவங்க எடுத்தா மட்டும்தான் இது. நீ ஸ்பின்னரை வச்சுதான் முடிக்கிற அவங்களை அளவுக்கு முடிக்கணும்னு பவுலர்ஸ் அவங்க இல்ல. எப்பெல்லாம் யோசிச்சோம்னா டீம் பவுலர்ஸ் 150 இல்லடா. போயிடும். டஃபி உனக்கு டஃபியும் ஏபிஎம் புவனேஸ்வர் இல்லன்றத குமாரும் போட்டா இல்லடா, ஒத்துக்கிறேன். இருப்பாங்க. மங்கேஷ் யாதவ் இருக்காரு, புவி இருக்காரு. புவி எல்லாம் ஓகே தான், நல்லா போல தான். நீ பேசாம இரு, சும்மா என்கிட்ட அதுதான்டா சொல்லணும்னு சொல்றேன். சொல்றேன். புவி தான் போதும். அதுதான்டா சொல்றேன். புவி ஒரு சைடு போட்டுருவான், இன்னொரு சைடு விக்கெட் எடுக்கிறதுக்கு வேணும்ன்றேன். மங்கேஷ் மங்கேஷ் இருக்காருல்ல, அவன் நல்லா மங்கேஷ் எல்லாம் பிரிச்சிருவாங்க. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும். அவங்க ஏய், மங்கேஷ் யாதவ் கூட செம்ம டேலண்ட் யாரு பேசிட்டு போட்டாலும் இருக்காங்களா? அடிக்கதான் போறாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் போட்டு நீ சரி. வேர்ல்டு கப்ல ப்ரூவன் திங். நல்லா பாரு, வரிசையா எல்லாரையும் ஆஃப் ஸ்பின்னர் தான் எடுத்தாங்க. ப்ரூவன் திங். என்னைக்கெல்லாம் ஆஃப் ஸ்பின்னர் போடலையோ ஃபாஸ்ட் பவுலர் போட்டாங்களோ அடி சரி பிரிச்சாங்க சரி எல்லா இரு கேமும். ஒத்துக்கிறேன். பட் வேர்ல்ட் கப் பிச் மாதிரி இங்க இருக்காது. நீ சொல்றது பெரிய கேம்பிள், பட் எடுக்க சான்சஸ் இருக்கு. மேபி இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டே ஒருவேளை பிச் டர்ன் ஆனா ஓகே. பட் சின்னசாமி ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு ஆடுறாங்கன்றப்போ பிச்சு பாட்டாவா தான்டா போடுவாங்க. ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டம்டா. அதுதான்டா, பாட்டாவா போட்டா கூட உனக்கு என்ன ஜேக்கப் டெஃபி வந்து விக்கெட் எடுத்துருவாரா என்ன? அடி போட்டுருவாங்க சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நீ இவ்வளவு இதுக்கு ஆர்சிபி நம்ம இவ்வளவு பேசுறோம். நம்ம அப்படியே நான் கொஸ்டினை நான் ரிவர்ஸ் பண்றேன். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஓட பவுலர்ஸ் என்ன பண்ணா நிறுத்தலாம் இப்போ ஆர்சிபி, அதை சொல்லுங்க. சொல்லு. நீ வந்து டஃபியவே ஒன்னும் வேஸ்ட், ஒன்னும் பண்ண முடியாது, புவி அங்க யார் இருக்கா? பண்ண முடியாதுன்னு சொல்ற, மங்கேஷ் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற. நீ எஸ்ஆர்ஹெச் நீ யார ஹர்ஷல் பட்டேல சொல்லுவியா? அவர் நிறுத்திடுவாரா? உனக்கு ஆடுறது தெரிஞ்ச யாரு? யாரு? விராட் கோலி, விக்கெட் தான் சால்ட், எடுத்து கொடுப்பான். பட்டிதர். சால்ட் வந்துட்டு சால்ட் வந்துட்டு எனக்கு கேட்டா எனக்கு சால்ட் மேல நம்பிக்கையே இல்ல. அவன் அடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சால்ட்லாம் கடைசியா இங்க அடிச்சதான் நினைக்கிறேன். ஆர்சிபி அடிச்சதுதான். ஸ்ரீலங்கா கூட நல்லா ஆடுனாரா T20 ஸ்ரீலங்கால அடிச்சாரு. நல்லா ஆடுனாரா ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கால அந்த கிரவுண்ட்ல பொறுமையா தட்டி 40 பால் 55 அந்த மாதிரி அடிச்சாரு. இங்க ரொம்ப கஷ்டம். இங்க அங்க நீ அப்படிதான் நல்லா ஆட பாரு. முடியும். அங்க வந்துட்டு அவனை வேர்ல்டு கப்ல செட் பண்ணி எடுத்தாங்க. லெஃப்ட் ஹேம் சீமரை ஓடிந்து போட்டு அழகா வெளியே போகுது, தூக்கி எடுத்தா டாப். பார்த்தேன். அவனை செட் பண்ணி சரி, எல்லா யார் மேட்ச் இருக்கா? எடுத்தாங்க. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானே, யார் இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லவான்றான். ஓஜி உனாத்கட் சரி. Okay, வேற ஆள் பாப்போம். கிடையாது அவங்களுக்கு. கமின்ஸ் கிடையாது. அதுதான் நான் எதுக்கு சொல்றேன். இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா 50-50 பேட்டிங் நான் வந்து ஈக்குவலா 50-50 கொடுத்துருவேன்டா. 2 பேர் பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா பவுலிங் வந்து இவங்க பவுலிங் அவுட் ஆஃப் 50 நான் 40 கொடுப்பேன் ஆர்சிபி பவுலிங். ஆனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு நான் அவுட் ஆஃப் 30 தான் கொடுப்பேன் 50க்கு. ஏன்னா 35 bowling நானு. வந்து அந்த அளவுக்கு 35. ஏன்னா இங்க வந்து ப்ரூவன்டா. நீ வந்து சுயா சர்மாலாம் அடி வாங்குவான்னு சொல்ற, வாங்குவான். ஆனா வாங்க மாட்டாங்கிறதுக்கு தான் நிறைய பெர்சன்டேஜ் இருக்கு. ஏன்னா இஸ் அ ப்ரூவன் ஸ்பின்னர். குருணால் பாண்டியாலாம் அப்படி இப்படின்னு ஏமாத்தி ஓவருக்கு 2 பவுன்சரை போட்டு ஏமாத்திடுவான். நான் 6 பால் 2 பால் பவுன்சர் போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒய்டா போட்டு ஏமாத்தினா விக்கெட் எடுத்துருவாங்க. கண்டிப்பா டிஃபென்சிவா போட்டுருவான். அப்படி அங்க போடவும் ஆள் கிடையாது. ஹர்ஷ் துபே நல்ல பவுலர் தான், ஆனா இன்னும் ப்ரூவ் ஆகல. அதே மாதிரி ஜீசன் அன்சாரி நல்ல பவுலர் தான், ஆனா அவன் அங்க சுயா சர்மா என்ன பண்ணாரோ ஒரு சாம்பியன் சைடு அந்த சைடு அளவுக்கு அவர் போட்ட அளவுக்கு இவங்க இன்னும் போட ஆரம்பிக்கல. போட்டா நல்லா இருக்கும், பட் போடுவாங்களா தெரியாது. இல்ல மாப்பிள்ள, இது வந்து ஓகே. நீ இவன் விஜய் கிருஷ் சொல்ற மாதிரி ஜீசன் அன்சாரி வந்து ஒரு ப்ரூவன் காமோடிட்டி. அவர் வந்து லோக்கல் டோர்னமெண்ட் நல்லா போட்டிருக்காரு, ஸ்மார்ட்லயும் நல்லா போட்டிருக்காரு. என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஒரே ஒரு ஸ்பீட் ஸ்பின்னர் மட்டும் தான். சோ நீ சொல்ற மாதிரி ஹர்ஷ் துபே எடுத்தாங்கன்னா அவங்க
பேஸ் பவுலர்ஸ் தான் சுத்தமா ஆள் இல்ல. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பின் மேட்சப்ஸ் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல டிம் டேவிட்டுக்கு அகைன்ஸ்டா ஜெய்சன் அன்சாரியும் இன்னொரு ஸ்பின்னர் யார் போடுவான்? சோ அந்த அந்த அஸ்வின் தான் அந்த வரணும். சொல்றேன். அதான் சொல்றேன். அது அஸ்வின் வந்து லியாம் வரணும் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா. ஸ்மரன் ரவிச்சந்திரனும் லியாம் வச்சிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ஒத்தி சாம் என்ன விட்டு கேட்டா அவங்க லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுவாங்க. அவங்க கண்டிப்பா ஆடதான் செய்வாங்க. அவங்க ஆடுவாங்க லியாம் லிவிங்ஸ்டன். ஆர்சிபி என்ன ஜெயிக்க தான் கேட்டா நான் பேசலாம் ஆட போல. மாட்டேன். இல்லடா, நான் ஆட மாட்டேன் லியாம் லிவிங்ஸ்டனை. பட் அவங்க ஆடதான் கன்ஃபார்ம் ஆடுவாங்க லியாம் லிவிங்ஸ்டன். டவுட்டே கிடையாது. பாப்போம் பாப்போம். இல்ல இந்த மேட்சப் அவங்க நல்லா ஆடுவாங்க. இருக்கும்டா. ஜீசன் அன்சாரி வர்சஸ் மிடில் ஸ்பின் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் புடிச்சு போட்டாருன்னா சஹல் மாதிரி போடக்கூடிய ஆள் தான். ஒருவேளை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு மிடில் ஓவர்ஸ் சோக் பண்ணானா ஒருவேளை ஜீசன் அன்சாரி மூலமா ஆர்சிபி வந்து கொஞ்சம் ஃபால் டவுன் ஆகலாம், எஸ்ஆர் கொஞ்சம் அப் ஆகலாம். பட் அவங்களுக்கு வேற எதுவும் இல்ல. ஹர்ஷல் பட்டேல ஒண்ணு கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தான் பண்ண முடியும். பேட்ஸ்மேனா அடிக்க போய் அவுட் ஆனதான் உண்டு. மத்தபடி ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் இல்ல எஸ்ஆர்ஹெச்ல. பிரைடன் கார்ஸ் ஆடுவீங்களா? பிரைடன் பிரைடன் என்ன கேட்டா ரொம்ப என்ன கஷ்டம்டா. கேட்டா இவனுக்கு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா பைடன் காஸ்ட் தான் ஆடுவேன் நான். அவரும் பேட்டிங் டேவிட் ஆடுவார். நானும் ஒத்துக்கிறேன். டேவிட் டேவிட் வாய்னேன்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவரு கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் பவுலரே அங்க யாரும் கிடையாது. சொல்றேன், பேட் கமின்ஸ் இருந்தா ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இருந்திருக்கும்ல. இல்லடா சொல்றேன்டா, அவனுக்கு ஆப்ஷன் கிடையாதுல்ல. பிரைடன் கார்ஸ் நல்லா யோசிச்சு பாறேன். ஒரு மாதிரி குட்டி பேட் கமின்ஸ் அவரு. ஏன்னா ஒரு மாதிரி பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் ஏதோ கொஞ்சம் போடுவாரு, அடிதான் வாங்குறாரு. ஆனா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நம்ம என்னைக்குமே பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தா நீ யாரையுமே எடுக்க முடியாது, எல்லாருமே அடிதான் வாங்குறாங்க. பிரைடன் கார்ஸ் நல்ல ஒரு பேட்டர், ஒரு பேட் கமின்ஸ் மாதிரி கொஞ்சம் பேட்டிங் 7-8ல இருந்து அடிப்பாரு. பவுலிங்கும் நீ ஓப்பனிங்ல போட வைக்கலாம், மிடில் கொஞ்சம் ஓவர் தேத்தலாம் அவரை வச்சு. ஸோ பிரைடன் கார்ஸ் நல்ல ஆப்ஷன் தான் கேட்டா. ஓகே, நல்லா லிவிங்ஸ்டன் வந்து பேட்டிங் ரொம்ப மேக்ஸ்வெல் மாதிரி என்னைக்கோ தான் அடி விழுவும். அது இல்லாம இப்ப ஃபார்மும் இல்ல, இன்டர்நேஷனல் எங்கேயும் ஆடுறதும் கிடையாது, நேஷனல் டீம்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. எனக்கு ஆர்சிபிலயும் ஒண்ணுங்க எனக்கு பண்ணல என்னன்னா பெருசா. அவரோட ஸ்பின்னுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா கிடையாது. என்ன கேட்டா கரெக்ட் என்ன ஒத்துக்கிறேன். கேட்டா ஆனா எஸ்ஆர்எச் நீ கிட்ட பிரைடன் வந்து கார்ஸ் கிட்ட 4 ஓவர் நீ வாங்கிடலாம் பிரைடன் கார்ஸ் கிட்ட. ஆனா லிவிங்ஸ்டன் கிட்ட 4 ஓவர் வாங்க முடியாது. இல்ல இன்னொன்னு, எஸ்ஆர்எச் கிட்ட வந்துட்டு பேட் அவுட் பண்றதுக்கு அவங்க கிட்ட 8 வரைக்கும் ஆள் இருக்கு. பேட் அவுட் பண்றதுக்கு எல்லாருமே ஓரளவு நல்ல இதுல இருக்காங்க. ஹென்ரி கிளாசன் பார்த்தேன், செம்மையா ஆடுறாரு இதுல எல்லாம். இந்த இதுல என்ன சொல்றது, பிராக்டிஸ் மேட்சஸ்ல பிராக்டிஸ் நல்லா தான் மேட்ச்ல ஆடிட்டு இருக்காங்க. பட் ரஜத் பட்டிதார் என்ன ஆனானே தெரியல. அவன் சுத்தமா அடிக்கிறதே இல்லை, எந்த இதுலயுமே சுத்தமா அடிக்கல. ஜிதேஷ் சர்மா மெயினா 8 அவனோட ஆவரேஜ், SM80 எல்லாத்துலயுமே. ஜிதேஷ் சர்மா வேர்ல்டு கப் எப்ப அவனை இந்தியன் டீமுக்கு ஓபன் கக்கிட்டான்டா. பண்ணாங்களோ, அடிக்கு நெசமாதான் நீ ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு, 8 தான் அவனோட ஆவரேஜ் ஜிதேஷ் சர்மாக்கு. ஒத்துக்கிறேன். இப்ப தலைவன் அவனை இறங்கிட்டான். ரெண்டு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு பாட்காஸ்ட் கொடுக்கறதுக்கு, ஒண்ணு சும்மா இது பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஜிதேஷ் சர்மா சுத்தமா அடிக்கல, எங்கேயுமே அடிக்கல ஜிதேஷ் சர்மா. கடைசியா அந்த ஃபைனல் அடிச்சதுன்னு நினைக்கிறேன், ஃபைனல் அந்த கடைசி ஃபைனல் அடிச்சது. அதுக்கப்புறம் லக்னோ கூட அடிச்சான். ஆமா, குணால் பாண்டியாவும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரு இருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் ரமாரி செப்பாட்டி நீ யாருக்கு பதிலா ஆடுவ? பெத்தல் ஆட முடியாது அப்போ. ஆமா, பெத்தல் ஆட மாட்டாங்க, ஆப்வியஸ்லி ஆட மாட்டாங்க. பெத்தல் பெத்தில் ஆட முடியாது. அவங்களுக்கு பவுலிங் பெத்தல் வேணும்டா. என்ன கேட்டா நான் பெத்தல 5 தான் பவுலர் என்ன வச்சு கேட்டா நான் பெத்தல தான் பள்ளிக்கும் என்ன கேட்டா நான் பெத்தல தான் ஆடுவேன். ஃபுல் ஒரு லெஃப்ட் ஹேண்டராவது வேணும் உனக்கு. இப்ப தேவதத் படிக்கலாம் நான் நம்ப மாட்டேன். அவன் SM80 அடிச்சான், இங்க அடிச்சான், அங்க அடிச்சான். அவன் ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்ச ஏண்டா. ஐபிஎல்ல அவன் கன்ஃபார்ம் இது பண்ணிடுவாங்க. இனி எல்லா தடவையும் தான் அடிச்சுட்டு வரான் SM80. அவன் போன வருஷம் SM80 அடிச்சுட்டு தான் வந்தான். சரியா? அதுதான் சொல்றேன். ஆடினாங்கல்ல. போன நல்ல லெஃப்ட் ஹேண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான்டா. போன வாட்டி டீசென்ட் ஆடினாங்கடா. பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்ஜுரி ஆனந்தா மாயின் கவர்ல கொண்டு வந்தாங்க. போன வாட்டி டீசெண்டா ஆடினான். அவன் கொடுத்த ரோல கரெக்டா பண்ணாரு. இல்ல என்ன கேட்டா ஜேக்கப் இவன் பெத்தல் ஒரு ஒத்துக்க மாட்டான். ப்ரூவன் கமாடிட்டி லெஃப்ட் ஹேண்டர் வேணும். நான் என்ன கேட்டா நான் கரெக்ட் ரொமாரியோ தான். செப்பர்ட் ஆடிடுவேன். டிம் டேவிட் உட்கார வச்சு நான் ஜேக்கப் பெத்தல் ஆடுவேன். டிம் டேவிட் பெரிய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. பட் அதான் சொன்னேன் என்னோட 11ல. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டீம் டேவிட வந்து கண்டிப்பா ஆடுவாங்க, ஒரு மேட்ச் பினிஷர் வேணும்னு கேக்குறாங்க. அவரும் நல்லா ஃபுல் ஆடிட்டு டாஸ் இருக்காரு. போட்டு அடிக்கணும். ஆனா அந்த பயம் ஃபுல் டாஸ் வேணும்ல. போட்டு சித்தப்பா அடிக்கிறது தான். சித்தப்பா சித்தப்பா எப்படி உட்கார வைப்பீங்க? ஃபுல் சித்தப்பா டாஸ் உட்கார போட்டு முடியாது. அடிக்கிறது தான். நானும் என் 11ல பெத்தல் இருந்தாரா. பட் பெத்தல் இருந்தா உன்னால படிக்கல் வெங்கடேஷ் இல்ல யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ண முடியாது. சோ அதனாலதான் நான் வந்து பெத்தல வந்து பெத்தலா சால்ட்னு சொல்லி போட்டிருந்தேன். பெத்தல் இருந்தா நடுவுல 2 ஓவர் ஓட்டலாம். ஆஃப் ஸ்பின் போடுவாருன்னு நினைக்கிறேன் பெத்தல். கரெக்டா? ஆமா போடுவாரு. அந்த இந்த ஆப்ஷன் மேட்ச் இருக்கு. சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் இருக்கு. பெத்தல் பாப்போம். இருந்தா இது பண்ணலாம். ஒரு மாதிரி இதுவாதான் இருக்கு. ரொமாரியோ செப்பர்ட்னா பட்டிதருக்கு வேர்ல்டு கப்ல ஹேட்ரிக் பட்டிதருக்கு எடுத்தாரு. நீங்க எல்லாம் ரொமாரியோ செப்பர்ட் கொடுத்தீங்கன்னா பொளந்துருவாங்க.
இல்ல அதெல்லாம் கிடையாது. அவர்லாம் fill in bowlers தான். பட்டிதருக்கு அந்த வந்து இது வந்து கிரேட் சீசனா இருக்கணும், இல்லைன்னா ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து போன சீசன் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தாரு, ரொம்ப பெரிய டிஸ்ட்ரக்டிவா பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்டா வந்தப்ப பயங்கரமா பண்ணாரு. ஏதோ செமிஃபைனல்ல கேகேஆர் கூட அடிச்சாரு நினைக்கிறேன், நாட் ராங். அதுக்கப்புறத்துல இருந்து ஸ்பின் கொஞ்சம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. பட் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஐன் அவுட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. இந்த சீசன் ஃபுல்லா ஆடி ஹேட்ச் எல்லாம் மாத்தி வந்து அதே மாதிரி கப் அடிக்கணும்ன்றாரு. பட் ஹி ஹாஸ் டு சூட், என்ன சொல்றது, ஒரு மிடில் ஆர்டர்ல பெருசா வந்து ஸ்டாண்ட் பண்ணி இருந்து கடைசி வரைக்கும் நிக்கணும். அப்பதான் அவருக்கு அப்கமிங்ல பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் அவ்வளவு ஈஸி கிடையாது ஐபிஎல் மாதிரி இதுல ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா. சொல்லு. அதே மாதிரி கப் அடிக்கணுமா? அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரா, புது ஆட்சியில கப் வாங்கணுமா, அதே மாதிரி புது ஆட்சியில கப் வாங்கணும். வாங்கிடலாம் அப்படிதான் சொன்னார். சொன்னாடா, சொன்னது இன்டர்வியூல சொன்னதானே நானும் சொல்றேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கதானே செய்யும். இருக்கு வாங்கிடலாம். வன்ம மோட்லாம் கிடையாது. ரொம்ப பெருசா படிச்சு ப்ரெடிக்ஷன். சரி, ஓகே. ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். மேடி, நான் ஒன்றது ஆரம்பிக்கிறேன்டா. ஆர்சிபியா எஸ்ஆர்எச்சா வித் பெர்சன்டேஜ்? ஆர்சிபி 55 டா. எஸ்ஆர்எச் வந்து தே டு வண்டர் வித் பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரி. எஸ்ஆர்எச் 45. எஸ்ஆர்எச் அப்படிதான் வின் பண்ணுவாங்க. பட் ஆர்சிபி தான் வெஜ் 55. கிறிஸ் எப்படியும் 90-10 பழைய டெம்ப்ளேட் 95.5 4.5 70-30 எஸ்ஆர்எச் பேட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டான்டா அது 70-30. யாரு 70 எஸ்ஆர்எச்சா? ஆமா 70-30 எஸ்ஆர்எச். அவங்க பேட் அவுட் எஸ்ஆர்எச் 70-30 வருவாங்க கமெண்ட்ஸ்ல. 70-30. சரி, ஓகே. நான் வந்து ஆர்சிபி தான் 60-40. ஆர்சிபி 60. அதான் அந்த எட்ஜ் வந்து அந்த பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த எட்ஜ் அதனால அந்த 10% எட்ஜ் வந்து நான் ஆர்சிபி கொடுக்குறேன். ஓகே, நன்றி. சூப்பர். ஓகே, பாப்போம். நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் நைட்டு 7:30 மணி ஆனோடனே எல்லாம் டிவியை போட்டு உட்காந்துடலாம். டெய்லி வானவேடிக்கை தான் நமக்கு. ஸோ செம்ம ஜாலியா இருக்க போகுது அடுத்த 2 மாசம். டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம், ரிவ்யூஸ் எல்லாமே. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க. உங்களோட ப்ராபபிள் 11 யாரை எடுக்கலாம்? சித்தப்பாவை எடுக்கலாமா, இல்ல இளம் சிங்கம் ஜேக்கப் பெத்தலை எடுக்கலாமா, யாரை எடுக்கலாம் அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. ஸோ பாப்போம் எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ அண்ட் பாய்.